பொதுவாக வந்து ஹீரோயினை பற்றி தான் காசிப் வரும். நீங்கள் வில்லன் நடிகராக இருந்து இப்போ கதையின் நாயகனாக மாறி இருக்கீங்க. உங்களை வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐஸ்வர்யா லட்சுமியோட சேர்த்து காசிப் வந்தது. அது அவங்களும் மறுத்தாங்க, நீங்களும் மறுத்தீங்க. ஆமாம். இப்போ எந்த நிலைமையில இருக்கீங்க? உங்க கல்யாணத்தை பத்தியும் சொல்லிடுங்க. கல்யாணம் இல்லை சார், இப்போதைக்கு இல்லை. அந்த ரிலேஷன்ஷிப் தொடருதா இல்லை வந்து அதை வெறும் நட்பு மட்டும்தானே? இல்லை, அவங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சார். ஒரு படம் டிஸ்கஷன் மூலியமா நம்ம மீட் பண்ணோம், ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது எல்லாருமே ரொம்ப தப்பாக புரிஞ்சுட்டாங்க. பட் இல்லை, அவங்க ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. அண்ட் அது அவங்களும் கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. நான் நிறைய மேடையில் கிளாரிஃபை பண்ணேன், நிறைய இன்டர்வியூலும் கிளாரிஃபை பண்ணிட்டேன். ஜஸ்ட் வெரி குட் ஃப்ரெண்ட் சார். ஓகே. பட் ஹாப்பிலி சிங்கிள் சார். கல்யாணம் இப்போதைக்கு இல்லை சார். அர்ஜுன் சார், லோகேஷ் கனகராஜ் படம்னா கண்டிப்பா நீங்க இருப்பீங்க. இந்த கூலி படத்துல நீங்க இருக்கீங்களா? அட்வான்ஸா சில கூலியா தங்க கட்டிக்கிட்டு வாங்கிட்டீங்களா இல்லையா? சார் லியோல நான் இல்லையே சார். ஸோ கூலி இல்லை. லோகேஷரோட அந்த அவர் ஃபேமிலி ஸோ நார்மலாக முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண மாட்டார். ஐ திங்க் ஷூட்டிங் ஒரு நாள் முன்னாடி தான் கூப்பிடுவார். இது வரைக்கும் கூப்பிடல. ஆனால் அவர் எப்போ கூப்பிட்டாலும் கண்டிப்பாக நான் இருப்பேன் சார். ஸோ இது வரைக்கும் இல்லை, எதுவும் சொல்லலை சார். சார் அப்கமிங் ப்ராஜெக்ட் என்ன போய்கிட்டு இருக்கு? நெக்ஸ்ட் மூவி சார் விஷால் வெங்கட்டோட படம் முடிஞ்சிச்சு. இன்னும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஒரு மயிலம் படம் ஆரம்பிக்க போகுது, ரசவாதி ரிலீஸ் ஆக போகுது. ஓஜி இன்னும் ஷூட் முடியல சார், அந்த ஷூட்டும் இருக்கு. தமிழ்ல இன்னும் கொஞ்சம் படங்கள் இருக்கு, அது ப்ரொடக்ஷன்ல இருந்து அனௌன்ஸ். தமிழ் மட்டும் இல்லாம நார்த் சைடு போயிட்டீங்களா? இல்லை, ஒரு ஹிந்தி படம் முடிச்சிருக்கேன், அது இன்னும் ரிலீஸ் ஆகல. மதுமிதான்னு சொல்லி ஒரு தமிழ் டைரக்டர், அவங்க ஒரு படம் எடுத்திருக்காங்க ஹிந்தியில. அங்கமாலி டைரிஸோட அடாப்டேஷன் அது. ஸோ அது இன்னும் ரிலீஸ் ஆகல. பட் ஆமாம், ஹிந்தியில் அந்த ஒரு படம் தான் சார் பண்ணேன். மலையாளம் அக்டோபரில் ஆரம்பிக்கும் சார் ஷூட். அது இன்னும் ஆரம்பிக்கல. மலையாளம் ஃபேன்ஸ் நிறையா இருக்காங்க அவங்களுக்கு. தெரியல சார், நான் ரொம்ப கிரேட்ஃபுல் டு தேம். பட் அவங்களுக்காக ஒரு படம் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். அக்டோபரில் ஷூட் ஆரம்பிக்குது சார். ஸோ ஆமாம் சார், ஓஜி பவன் கல்யாண் சாரோட ஒரு படம் பண்ணுறேன். அது இன்னும் ஷூட் முடியல சார். ஷூட் இன்னும் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் எஸ் வெயிட்டிங், அதுக்கும் வெயிட்டிங். சார் ஐஸ்வர்யா வந்து உங்கள் மேலே கிசு வந்துச்சு இல்லையா? இப்போ வந்து உங்கள் கல்யாணம் வந்து காதல் கல்யாணமாக இருக்குமா இல்லை வீட்டில் பார்த்த கல்யாணமாக இருக்குமா? சார் இப்போதைக்கு அம்மா அப்பாவே கிவ் அப் பண்ணிட்டாங்க சார். கல்யாணம் பற்றி பேசுறதே இல்லை. அந்த ஐஸ்வர்யா பற்றி வந்த நியூஸ் கிசு இல்லை. ஒரு ஃப்ரெண்டோட ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். பட் அது ரொம்ப, அது எதுக்கு ஏன் இவ்வளோ வைரல் ஆச்சுன்னு தெரில. அவங்க ஒரு நல்ல ஃப்ரெண்டு, இங்கிலீஷில் என் ஃப்ரெண்டு, நிறைய மை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பட் அவங்க கூட மட்டும் இல்லை, நிறைய ஒர்க் பண்ண ஆக்டர்ஸோட ஃபோட்டோஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணும்போது எல்லாருமே இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சார் பண்ண முடியும்? உங்களோட ஜோடியாக நடிகையோட நடிக்கிறப்போ இந்த மாதிரி வதந்திகள் வரப்போ எப்படி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை சார், அது நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் தானே சார். ஸோ நமக்குள்ளே பேசி சிரிப்போம் தவிர்த்து இந்த மாதிரி இதெல்லாம் எவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க மாட்டோம் சார். ஸோ அவங்களும் கிளாரிஃபை பண்ணிட்டாங்க, நானும் கிளாரிஃபை பண்ணிட்டேன். பட் இல்லை சார், ஹாப்பிலி சிங்கிள் சார். கதைகள் இப்போ வந்து கேட்டுட்டு இருக்கிறதா சொன்னீங்கல்ல? ஆமாம். டைரெக்டாக நீங்கள் கேட்குறீங்களா? ஒரு நண்பர் மூலியமா கேட்டு அவர் ஓகே பண்ணாதான் நீங்க ஓகே பண்றதா ஒரு தகவல் வருது, உண்மையா? இல்லை சார், நான் தான் சார் பர்சனல் எல்லா கதையும் கேட்குறேன். அந்த மாதிரி எந்த ஃப்ரெண்டும் கதையை கேட்கல, நான் தான் கதையை கேட்குறேன் சார். ஓகே, ஃபுல் நரேஷன் சார். அதாவது புதுசாக வர நியூ கம்மர் அப்படிங்கப்போ ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் வர ப்ராப்ளம்ங்க உங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? இல்லை சார், நிறைய ரிஜெக்ஷன்ஸ். ஐ திங்க் எல்லாருக்குமே அப்படி தான். நிறைய ரிஜெக்ஷன்ஸ், வாய்ஸ் நிறைய பேர் நெகட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. இது நிறைய இன்டர்வியூஸ் சொல்லியிருக்கேன். பட் ஐ திங்க் எல்லாமே ஒரு லேர்னிங் தானே சார். ஐ திங்க் இனிஷியலி நிறைய பேர் வாய்ஸ் பற்றி மட்டும்தான் பேசினாங்க. பட் ஐ திங்க் மூவி ஆஃப்டர் மூவி, அது ஹலிதாவோட லோனர்ஸ்லேருந்து அநீதியிலேருந்து கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். ஐ எம் ஹோப்பிங் மூவி ஆஃப்டர் மூவி ஆடியன்ஸ் அண்ட் நீங்கள் எல்லாருமே அந்த பெர்ஃபார்மன்ஸ், வாய்ஸ் எல்லாத்தையும் கலந்து நீங்கள் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். பட் இல்லை சார், இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் அ பியூட்டிஃபுல் ஜேர்னி. ஐ திங்க் எந்த ரிக்ரெட்டும் இல்லை. எவ்ரி டே இஸ் அ லேர்னிங். எல்லா படங்களில் நிறைய டைரக்டர்ஸ், நிறைய டெக்னீஷியன் ஒரு லேர்னிங் தான். ஸோ நோ ரிக்ரெட் சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.